ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு ஆட்டுக்கால் பாயா தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த பாயா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக ஒரு ஆட்டுக்கால் பாயா ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இதுக்கு ஆட்டுக்கால் வாங்கிட்டு அதை நல்லா அந்த தோல் இருக்கு இல்லையா மேலே, அதை நல்லா சுட்டுடுங்க. சுட்டுட்டு அதை கட் பண்ணி ஒரு மணி நேரம் மஞ்சள் தூளில் ஊற வச்சுருங்க. இப்போ நாம் குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே நீங்கள் நான்வெஜ் எல்லாத்துக்குமே கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயை நாம் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான சோம்பு, அது பட்டை, இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அது கூட கொஞ்சமாக மிளகும் ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டு ரொம்ப கொஞ்சமாக அளவுக்கு மிளகும் நம்ம போட்டுடலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 3-4 பீஸ் நீங்கள் அப்படியே நச்சு போட்டுங்க. இல்லை ஏலக்காய் பொடி இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் போட்டுடலாம். இப்போ இதுக்கு நம்ம பட்டை, அது கூடவே இலை, இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கு முக்கியமாக நீங்கள் வெங்காயம் நிறையா யூஸ் பண்ணணுங்க. அப்போ தான் இந்த பாயா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த சூட்லேயே நம்ம என்ன செய்யணும், பட்டையை போட்டுட்டு வெங்காயம் போட ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் ரொம்ப ரொம்ப நம்ம ஒரு 2 கால் போடுறோம் அப்படின்னா ஒரு 1/2 kg வெங்காயம் அந்த அளவுக்கு போடணுங்க. 1/4 கிலோ அளவுக்கு கூட போதும். நிறையா உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 kg சேர்த்துக்குங்க. ஒரு 3 கால் சேர்த்துக்கிறங்க. இப்போ நான் ஒரு கால் கேஜிக்கு கூட தான் வெங்காயம் போட்டிருக்கேன். ஏன்னா நான் 2 கால் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. பேஸ்ட்டு அரைச்சதுக்கு அப்புறம் தான் வீடியோவே எடுத்தேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா இது வதங்கட்டும். தக்காளி நீங்கள் இதுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. அப்படியே பாய் வீட்டு ஸ்டைலில் இந்த பிரியாணி இருக்கும். இப்போ நம்ம 3 தக்காளி இதிலையே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம உப்பு, கல்லுப்பு தான் இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். கல்லுப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். இந்த பாயா அப்படியே பாய் வீட்டு ஸ்டைலில் அப்படியே இருக்குங்க. இப்போ நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், அந்த தூள் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இந்த கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் நீங்கள் எந்த குழம்பு பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பொடி போட்டுக்கலாம். அது உங்கள் காரத்துக்கு ஏற்றால் போல் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஃபுல்லாக 2 ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபைனலாக போட்டு எல்லா பொடிகள்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ காலை நம்ம கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் வதங்கிருச்சு. காலை நான் சொன்னேன் இல்லையா, மஞ்சள் தூளில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, அதனால இந்த மஞ்சள் தூளில் போட்டால் அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்ச காலை அப்படியே எடுத்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அதிலேயே கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஆட்டுக்கால் பாயா ரொம்ப நேரம் நம்மளுக்கு வேகணுங்க. அதுதான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஆட்டுக்கால் பாயா அந்த ஆட்டுடைய கால் நல்லா உள்ள சாரெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு பாயா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் சேர்ந்து கொழப்பு கொடுக்கும். இதோட நம்ம விட போகிறதில்ல. இது கூட முக்கியமாக இன்னொரு பொருளை சேர்க்க போகிறோம். இப்போ நாம் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா விசில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 விசில் நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து ஒரு 10 விசில் போட்டோன்னா தான் இது வந்து நல்லா வந்து வேகும். 10லேருந்து 20 விசில் கூட போட்டுக்குங்க. இப்போ நம்ம விசில் போட்டு வந்து எடுத்தாச்சு. ஓரளவு வந்து கால் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் வந்து அரைச்சி ஊற்றணுங்க. அரைச்சி ஊற்றி நல்லா நாம் வந்து என்ன செய்யணும்னா இன்னும் ஒரு 10 விசில் போடணும். அப்போனா தான் உங்களுக்கு அந்த காலில் உள்ள சாரெல்லாம் வந்து இறங்கி நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்கும். அப்படியே வாய் விட்டு பாயா மாதிரியே வந்து இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க இந்த பாயா நீங்களும் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பால் வந்து நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுட்டு முதல் பாலை மட்டும் ஊற்றுங்க. அடுத்தடுத்த பால்லாம் வந்து ஊற்ற வேண்டாம். நீங்கள் முதல் பாலை மட்டும் ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டு திருப்பியுமே வந்து ஒரு 10 விசில் வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பாயா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாம் எல்லாத்தையும் கலந்து விட்டு திருப்பி ஒரு 10 விசில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக அந்த காலெல்லாம் வெந்து நம்மளுக்கு அந்த சாரெல்லாம் வந்து இறங்கி சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும். நல்லா நீங்கள் வந்து இந்த ஆட்டுக்கால் பாயா கூட இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், எதனாலும் வந்து உங்களுடைய விருப்பம் தான். இங்கே பாருங்கள் சூப்பராக கால் வெந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நீங்கள் விரும்பின வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, பாய்.